சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட ஓட்டுநர்கள் ஆங்காங்கே பேருந்துகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னறிவிப்பின்றி சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள நமது செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வேல்முருகன், எதற்காக போக்குவரத்து ஓட்டுநர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய கோரிக்கைகள் தான் என்ன? மலர், அதாவது தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பேருந்து நிலையங்களில் பேருந்துகளை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக திடீரென்று தங்களுடைய சம்பள பணத்திலிருந்து பணத்தை பிடித்திருப்பதாக, ஒரு நாள் பணத்தை பிடித்திருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இது போன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களுடைய சம்பளத்தில் இருந்து பிடித்தம் செய்திருப்பது, எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இது போன்று செய்திருப்பது ஒரு பெரிய தவறு என்றும் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக இது குறித்து தொழிற்சங்கங்களிடம் பேசுகின்ற போது அரசு எங்களை மதிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு நாள் சம்பளத்தை எடுத்ததற்கான காரணம் கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் சார்பில் இந்த தொகையை அளிப்பதாக அவர்கள் தற்போது தெரிவிப்பதாகவும், ஆனால் பிடிப்பதற்கு முன்னதாக இது போன்ற தகவல்களை தெரிவிக்காமல் எங்களை அவமானப்படுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு அரசு ஊழியர்கள் சங்கமும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருவதாகவும், பல்வேறு வகைகளில் இது போன்ற உதவிகளை செய்கின்ற போது அரசு எங்களிடம் கேட்காமல் இந்த பணங்களை எவ்வாறு எடுக்க முடியும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல ஓட்டுநர்கள் தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் அளவிற்கு நிதியை பெறும்போது அது எங்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வாகும். எனவே அதை நாங்கள் பெருந்தன்மையோடு நாங்கள் தருவதை அரசு ஏற்காமல் அவர்களாகவே தருவதை போல ஒரு பெயரை பெற வேண்டும் என்பதற்காக இது போன்று செயல்பட்டதாக போக்குவரத்து சங்கங்கள் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்வை கண்டித்து தற்போது குறிப்பாக அண்ணா நகர், அதே போல திருவான்மியூர், பல்லவநிலம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து புறப்பட வேண்டிய பேருந்துகள் அனைத்தும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பிலிருந்து உரிய விளக்கம் கிடைத்தால் மட்டுமே தங்களுடைய பேருந்துகளை மீண்டும் இயக்குவதற்கு போக்குவரத்து ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மலர், சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட ஓட்டுநர்கள் ஆங்காங்கே பேருந்துகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னறிவிப்பின்றி சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்டதாக கூறி அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவலை கொடுத்தீங்க வேல்முருகன். தகவலுக்கு நன்றி.